வணக்கம் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய பலன்களுடைய தொடர்ச்சியாக சிம்ம ராசிக்கு இன்று பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே சற்று கவனமான பலன்களாக வருகிறது. இவர்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி சாரத்தில் பூசத்தில் சென்று கொண்டிருந்த சூரியன் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி அடுத்த நாளில் 2 அல்லது 3ஆம் தேதியிலிருந்து பூசத்திலிருந்து ஆயில்யத்துக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. ஆயில்யத்தில் மாறக்கூடிய சூரியனால் அந்த ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய அந்த சாரம், அந்த புதன் உங்களுடைய சிம்மத்திலேயே இருப்பதும் ஒரு பரிவர்த்தனை போன்ற நிலை இருப்பது, அந்த சம்பந்தப்பட்ட புதன் கேது சாரத்தில் இருப்பது முயற்சி ஸ்தானத்திற்குடைய உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கும் உடைய 3-10 சுக்கிரனும் உங்க ராசியிலேயே இருந்து கேது சம்பந்தப்பட்டு ரொம்ப அதிகமான தொல்லைகளை கொடுப்பதற்குடைய ஒரு கிரகநிலை போன்று இருக்கிறது. சோ நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்வதை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு வருத்தப்படாமல் நீங்க சற்று பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை தவிர்க்கும். 12ஆம் வீடு சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் அது சில தடைகளையும் இழுபறி குழப்பங்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு நினைத்தது போன்ற விஷயங்கள் உடனடியாக முடியாமல் சில சிக்கல்களை கொடுக்கலாம். இது மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைத்தால் அட்மிஷன்ஸ் கிடைத்த பிறகு கூட உங்களுக்கு சில சிக்கல்களோடு என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு சில இழுபறியான நிலையை கொடுக்கலாம். பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். மற்ற செக்மெண்ட்ல பார்க்கும் பொழுது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசியில் இந்த 12 படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலையில் திருமண வாழ்வில் குழப்பங்களை கொடுத்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையால் கணவன் மனைவியுடைய பிரிவினை போன்ற நிலை வரைக்கும் கூட இது செல்லலாம். இந்த சூரியன் கிரகம் ஆயில்யத்தில் செல்லும் பொழுது அந்த ஆயில்யத்துக்குடைய புதன் கேது சம்பந்தப்பட்டு இருப்பது கண்டிப்பாக பெரிய தொல்லை. அந்த கேது குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் அந்த கேது மீண்டும் 12 கூடிய சந்திரனுடைய சாரத்தில் ஹஸ்தத்தில் செல்வதும் உங்களுக்கு இந்த 3 பாவகங்களும் பலவீனப்படுகிறது. என்னுடைய இந்த முதல் வீடியோலயே நான் டைட்டில்ல சொல்லியிருக்கிறேன் எந்த 3 பாவகங்கள் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு. கடகம், சிம்மம், கன்னி, இந்த 3 வீடுகள் நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு 3 வீடுகளாக எண்ணிக்கை அடிப்படையில் வரும். இது நேரடியாக சிம்ம ராசிக்கு உங்களுடைய 1ஆம் வீடு, உங்களுடைய 12ஆம் வீடு, உங்களுடைய 2ஆம் வீடு. இதே போல நீங்க முதலீடு செய்து ஒவ்வொரு நாளும் முதலீடு செய்து லாபம் அடையக்கூடிய சில தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப நிதானமாக நீங்க இருப்பது நல்ல நிலையாக இருக்கும். குடும்ப வாழ்வையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓரளவிற்கு உழைப்பிற்கு ஏற்ற ஒரு வருமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதிக ரிஸ்க் இல்லாத விஷயங்களும் நீங்க அகலக்கால் வைக்காமலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு ஆகஸ்ட் 15 தேதி வரை நீங்க பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். மாணவ மாணவிகளாக இருந்தாலும் நீங்க பொறுமையாக ஃபாலோ அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பது இந்த கிரகங்களினால் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகம் கேதுவுடைய லாக் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவிற்கு தடையின்றி நடக்கும். அடுத்ததாக கன்னி ராசிக்கு பார்க்கும் பொழுது இந்த முதல் 15 நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இவங்களுடைய ராசிக்குடைய புதனாகவும் அந்த கேது சாரத்தில் இருப்பது, இவங்களுக்கு 10 கூடியவராகவும் இந்த புதன் வருவது, 12இல் இவங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கிறார், அதாவது சிம்மத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் இவர்களுக்கு ஓரளவிற்கு பணி வளர்ச்சி, வருமானம் கொடுக்கும். தொழில் விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இவங்களுடைய 2ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் கிரகமும் தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் சென்று அமர்ந்திருப்பது, அந்த கேது சாரத்தில் அந்த கேது ஜென்மத்தில் இருப்பது குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது நல்ல நிலை. முக்கியமாக ஆணாக இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களோட நீங்க அனுசரித்து செல்வது, முக்கியமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்களுடைய பாவகத்துக்கு இந்த சுக்கிரன் 6இல் மறைந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆரோக்கிய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பணிச்சுமையாக இருக்கலாம், மன ஆரோக்கியத்தில் ஒரு அழுத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையினால் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் ஏதோ ஒரு குழப்பம். சோ நீங்க இதை சரியாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு லாங் ரன்ல நன்மை அளிக்கும். குடும்ப வாழ்வில் சண்டைகள் இருந்தாலும் அதையும் நீங்க தவிர்த்துக் கொள்வது, அதுவும் உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல அந்த நிலையிலே வந்து விடுகிறது. தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிக அக்கறை தேவை. ஏனென்றால் கன்னிராசியுடைய அஷ்டமாதிபதி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 2 கிரகங்களும் அந்த 9ஆம் வீடாகிய தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள்.
இது தேவையில்லாத குழப்பத்தை தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொடுக்கலாம், காதல் தொடர்பான விஷயங்களிலும் கொடுக்கலாம், குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலியமாக வெளிப்படக்கூடிய நிலையிலும் ஏற்படலாம். சோ நீங்க தந்தை ஆரோக்கியத்தில் மெயினா கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். காரகா பிளானட் சூரியனும் உங்களுக்கு ஒரு சிக்கலான நிலையில் இருப்பதனால் இது தந்தை வகையில் நீங்க பார்த்துக் கொள்வது ஓரளவிற்கு நன்மை அளிக்கும். ஆடி மாத பலன்களிலேயே நான் நிறைய இந்த 9 இருக்கக்கூடிய கிரக நிலையினால் என்ன தொல்லைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். உங்களுக்கு ஜென்மத்தில் உள்ள கேதுவை குரு பார்ப்பதனால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஏற்படும். தைரியஸ்தானத்தையும் இந்த குரு பார்ப்பது, உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்ப்பது, நீங்க எல்லாத்தையும் தாண்டி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாண்டித்தான் வரணும் அப்படிங்கறதையும் நம்ம மறக்க கூடாது. சோ கன்னி ராசிக்கு சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி முடியக்கூடிய இறுதி நாட்கள்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 15 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த கடகம், சிம்மம், கன்னி இந்த ராசிகள் தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், விரயஸ்தானமாக வருவது. இவங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யோகமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனியும் அந்த சாரம் கொடுத்த குருவும் காப்பாற்றக்கூடிய நல்ல நிலை இருக்கிறது. இடமாற்றத்தினால் சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய நிலை, திடீரென்று பணியில் மாற்றம், அதனால் இடமாற்றம், தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான சில அலைச்சல்கள் இவங்களுக்கு ஏற்படும். சில மாற்றங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனாலும் பணியில் நல்ல உயர்வு, பணிக்கு செய்யக்கூடிய கடுமையான உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், வருமானம் ஓரளவிற்கு உயரக்கூடிய நிலைன்னு கூட சொல்லலாம். குரு, செவ்வாய் இந்த கிரகங்கள் இரண்டும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் இவங்களுடைய வருமான ஸ்தானத்தை பார்ப்பது, தேவைக்கேற்ற வருமானம் இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இவங்களும் சிறிது அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. துலாம் ராசி நண்பர்கள் தன்னுடைய தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. இவர்களுடைய தந்தை ஸ்தானத்திற்குடைய புதன் கிரகம் ஒரு விரயஸ்தானத்தில் அமர்ந்த கேதுவோடு இருப்பதனால் தந்தைக்கு ஏதாவது இனம் புரியாத ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கலாம். சரியாக நீங்க பார்த்துக் கொள்வது ஓரளவிற்கு பாதுகாப்பு அளிக்கும். துலாம் ராசிக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு இவர்களுக்கு ஒரு வளர்ச்சியான நிலையும் தந்தைக்கு சில தொல்லைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது துலாம் ராசிக்கு மிக்க நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்டுவது இவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் முதல் 15 நாட்கள் விருச்சிக ராசிக்கு இவர்களுடைய தந்தை ஸ்தானம், பாதகஸ்தானம், 10ஆம் வீடு, 11ஆம் வீடு இந்த 3 வீடுகளும் ஏதோ ஒன்றுக்கொன்று சிக்கலான தொடர்பில் இருப்பது இவர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்களுடைய ராசிக்குடைய செவ்வாயும் 5 கூடிய குரு கிரகமும் இணைந்து 7ஆம் வீட்டில் இருப்பது, சந்திரனுடைய சாரத்தில் செல்வது இவர்களுக்கு சற்று தொல்லை அப்படின்னே சொல்லலாம். பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் போகும் பாவகங்கள் வழியில் எல்லாமே ஏதோ ஒரு தொல்லையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. மனக்கவலைகள் ஏற்படும். எதிர்காலத்தை நினைத்த ஓவர் திங்கிங் இவர்களுக்கு ஏற்படும். குழந்தைகளை நினைத்த கவலை இல்லைனா இவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை, எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாக இருக்கும். திருமண வாழ்வில் மிட்லைஃப்ல இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், இருவரும் ஆரோக்கியத்தில் அதிக பாதுகாப்புடன் சரியாக உங்களோட கண்டிஷன்ஸ் கேட்டார் போல நீங்க பரிசோதனை எடுத்துக்கொள்வதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக விருச்சிக ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டும். அரசாங்க நண்பர்கள், அரசு பணி, சுய தொழில் எல்லா விஷயங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சற்று நிதானமும் பொறுமையும் தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க வாக்கு கொடுக்காமல் பேச்சில் ஏதாவது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அபாயமும் உங்களுக்கு இருக்கிறது. விருச்சிகத்தில் உள்ள நண்பர்களுக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. விருச்சிகத்தை பொறுத்தவரை எக்ஸப்ட் ஜாப் அண்ட் இன்கம் இவங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை தேவை. பணி சீராக இருக்கும், அதனால் வரக்கூடிய வருமானம் ரெகுலராக இவங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் குழந்தைகளை பற்றிய விஷயங்கள் இவங்களுக்கு அவங்க சொன்ன பேச்சு கேட்காமல் இருக்கலாம், அவங்களை நினைத்து கவலைகளாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஒரு நடவடிக்கை, பிஹேவியர், ஈகோ கிளாஷ், சண்டைகள், அதனால தொல்லைகள் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தினால் மனக்கவலைகள் இருக்கலாம். நீண்ட நாள் விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நிலையாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சற்று இழுபறியாக இருக்கக்கூடிய நிலை. பொறுமையாக இருப்பது உங்களுக்கும் நன்மை அளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 வரை இருக்கக்கூடிய பலன்களில் இந்த பதிவில் 4 ராசிகளுக்கு நம்ம பார்த்தோம். சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி.
மற்ற 4 ராசிகளுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.